அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருமணத்தில ரொம்ப அழகாய் அங்கே சென்றிருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா அவர் இந்த உலகத்திலே வந்து ஆற்றின முதல் அற்புதம் அது. ஏன் தெரியுமா? இந்த குடும்ப வாழ்வை, திருமணத்தை கடவுள் ஏற்பாடு செய்தார். அவ குடும்பத்தை கடவுள் கட்டி எழுப்பினார். அப்போ அவருடைய அற்புதமும் இந்த குடும்ப வாழ்விலிருந்து ஆரம்பிக்கிறது, இந்த திருமண வாழ்விலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த இடத்திலே போயிருக்கிறார். அப்போ ஒரு வல்லமையால், கடவுளுடைய வல்லமையால் அவர் நிரப்பப்படுகின்றார். அந்த இடத்துல திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது. எவ்வளவு கஷ்டம் இல்ல? அதாவது இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்யறவங்களுக்கு தான் தெரியுங்க. அதாவது முக்கியமானது, இப்ப திருமணம் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானது சாப்பாடு தான் இல்லையா? நம்ம வழக்கத்துப்படி உணவு தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது அவங்க எவ்வளவு செலவு பண்ணி திருமணம் செய்தாலும் சாப்பாடு சரியில்லைன்னா அந்த கல்யாணமே என்ன கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரே வார்த்தையில நம்ம சொல்லிடுவோம். அப்போ உணவு தான் முக்கியம், அந்த கேட்டரிங் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எவ்வளவு வகை வகையா உணவு போட்டாங்க, இதைதான் பேசுவாங்க மக்கள். எவ்வளவு அதுக்காக சிரமப்பட்டு பாடுபட்டு ஒரு திருமண ஏற்பாடை அந்த குடும்பத்தார் செய்திருக்கிறாங்க, அதையெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்பது கிடையாது. அப்போ இந்த சாப்பாடு குறைஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 3-4 பந்தி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டார் என்ன செய்வாங்க? அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு எல்லாம் எங்கிருந்து உணவு போகும்? அப்ப அந்த நேரத்தில் இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழல். அப்போ ஒருவேளை மணப்பெண் வீட்டாரையோ அல்ல மாப்பிள்ளை வீட்டாருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? மக்கள் அவங்க எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுவின் தாயார் அன்னை மரியா அந்த குடும்பத்தோடு போய் ஒன்றரை கலந்து அவருடைய மனங்களை அறிந்து கொள்கிறான். அவ கிச்சன் எரிக்க போறாங்க, அந்த ஃபேமிலியில போய் நிக்கிறான். அப்ப அவங்க வீட்டுல என்னெல்லாம் இல்ல, எதெல்லாம் குறையுது, அவ அந்த ஃபேமிலி எதெல்லாம் சமாளிக்க போகுது, எப்படி ஃபேஸ் பண்ண போகுது. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, என் மகன் இறைமகன் அல்லவா, காபிரியல் தூதர் சொன்னார் அல்லவா, இறைமகன் தானே. அவ பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் என்று சொன்னாரே, தூய ஆவியானவருடைய வல்லமையால தான் இந்த குழந்தை பிறந்தது. அப்படியான இந்த குழந்தை அற்புத குழந்தை. இன்னைக்கு இந்த குழந்தை வல்லமையால் இந்த குழந்தை அற்புதம் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் இந்த அன்னைக்கு வருகிறது. அதனால்தான் ஆண்டவர் இடத்துல நம்பிக்கையோடு வந்து சொல்றாங்க. அங்க பார்த்து இதெல்லாம் குறைவிட்டு சொல்லிட்டு அங்க இருந்த பணியாளர் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்யுங்கன்றாங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லையா? அப்போ அவர் சொல்ல, அம்மா என் வேலை இன்னும் வரலன்றாரு, ஆனாலும் நீங்க நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அப்போ அவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படி அந்த பணியாளர் செஞ்சாங்க. அற்புதமாய் அந்த உணவு அமைந்தது. ஃபர்ஸ்ட் 2 பந்தி 3 பந்தி சாப்பிட்டவங்களோட கடைசி பந்திகளிலே சாப்பிட்றவங்க நல்ல சிறப்பான உணவை, ரொம்ப அருமையான அற்புதமான சுவை மிகுந்த உணவை அவங்க வந்து சாப்பிட்டாங்க இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லுவதை நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்வு கூட சுவை மிகுந்ததாய் அற்புதமாய் அமையுங்க. ஆண்டவர் சொல்வதை நம்ம ஏற்று செய்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ சொல்வதையெல்லாம் நாங்கள் ஏற்று செயல்பட எங்களை நீர் ஆண்டவரை பக்குவப்படுத்தி வழி நடத்தும். மீட்பு இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே.